யாரு இப்படி பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் இதே வேலையா பண்றீங்க? சொன்ன கேளு. எங்கள் வீட்டு குட்டி பையன் இந்த மாதிரி தாங்க அடிக்கடி டிவி அடித்து டிவி ஃபுல்லாக பாருங்கள் அவன் கை விரல் தடம் தான் பதிஞ்சிருக்குது. டிவி பார்க்குறதுக்கே ரொம்ப அழுக்கா அசிங்கமாக இருக்குது. இது எல்லாரும் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அல்லது தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது டிவியோட எல்சிடி டேமேஜ் ஆகும். அதுக்கெல்லாம் சொல்யூஷனாக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3-in-1 டிஸ்பிளே கிளீனர். இதை யூஸ் பண்ணி டிவி, மானிட்டர், லேப்டாப், மொபைல் போல எல்லா டிஸ்பிளேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணனா உள்ள ஒரு பிரஷ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் வந்துடுது. அடுத்து இந்த ஸ்ப்ரே இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே லைட்டாக டிவியில் வைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அழுக்காக இருக்கோ அல்லது டிவி ஃபுல்லாக வேணும்னா டிவி ஃபுல்லாக அப்படியே வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தெளிவாக க்ளீன் ஆயிரும். இதை க்ளீன் பண்ணும்போதும் அவன் விடலை. நடுவில் வந்துட்டு நான் தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் ஆசைக்கு லைட்டாக அவனையும் க்ளீன் பண்ண வச்சாச்சு. கடைசியாக அவுட்புட் இந்த மாதிரி தான் க்ளீனாக இருந்தது. இப்போ டிவி பார்த்தா தான் டிவி பார்த்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. நீங்களும் தண்ணி அல்லது ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனியும் அதை பண்ணி உங்களோட டிஸ்பிளே டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிளீனிங் கிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கேன். பயனும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.